இந்த விரை வீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ இதற்கு வந்து சித்த மருத்துவத்தில என்ன மாரியான தீர்வு இருக்கு? என்ன மாரியான விஷயங்களெல்லாம் நம்ம கவனிக்கணும் டாக்டர்? ஆண்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான இடம் அப்டின்னா, இந்த விதைப்பை வந்து நம்ம சொல்லணும். இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயங்கள் கூட, அவங்க லைஃப்ல ஒரு பெரிய பாதிப்புகள ஏற்படுத்தும். ஈவன் அவங்களுக்கு உயிருக்கு ஏற்படுத்துற விஷயமா இருக்கட்டும், இல்ல அவங்க ஒரு உயிர் உற்பத்தி செய்யக்கூடிய அவங்களோட ஃபெர்டிலிட்டில கூட இந்த பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் அப்டின்னா, இந்த விதைப்பை சம்மந்தமான பிரச்சனைகள நம்ம சொல்லலாம். முதியவர்கள்ல வர்றது வந்து ரொம்ப காமன். அது வந்து பொதுவாவே அவங்களுக்கு ஏஜ் ரிலேட்டட்ல கொஞ்சம் வீக்கம் வர ஆரம்பிக்கும். அது வந்து நோ இஷ்யூஸ். அது வந்து கேன்சர்ஸ் குரோத் எதுவும் இல்ல அப்டின்னா, அது வந்து காமன். ஒண்ணும் ப்ராப்ளம் அது. ஆனா வந்து சிறு வயதில இருக்கிறவங்களுக்கு, வாலிபர்களுக்கு வந்து இந்த விதை வீக்கம் வந்து ரொம்ப நம்ம உற்று பார்க்கக்கூடிய ஒரு நோய் நிலைகள்ல ஒண்ணு. வரதுக்கான காரணம் என்ன டாக்டர்? அ காமனா வரக்கூடிய விஷயங்கள் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ். அந்த விதைப்பை இந்த டெஸ்டிஸ் சுத்தி வந்து மெலிசான லேயர்கள்லாம் இருக்கும். அந்த லேயர்கள்ல ஏதாவது அடிபட்டதா இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன். இப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த விதைப்பையில பாதிப்பை ஏற்படுத்தி, கிருமி தொற்று இருந்துச்சு அப்டின்னா, அந்த இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தி, அந்த வீக்கத்த ஏற்படுத்தும். ஏதாவது அடிபடுறது, இப்ப பைக்ல போகும்பொழுது நம்ம ஏதாவது ஹிட் ஆகும்பொழுது அந்த இடத்துல அடிபடுறது, கிரிக்கெட் விளையாடும்பொழுது பால் படுறது, விளையாடும் பொழுதுகள் தான் வந்து இதுல குறிப்பா வந்து நெறைய பசங்க வந்து பாதிக்கப்படுறாங்க.